அமைதியாக போராடிய எஸ்எஸ்சி தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகளுக்கு எதிராக தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நள்ளிரவில் போராட்டம் நடத்தியவர்களை கலைக்க முற்பட்ட போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி கைது செய்தனர். போலீசாரின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஒன்றிய பாஜக அரசின் செயல் வெட்கக்கேடானதும் கோழைத்தனமானதும் ஆகும் என குற்றம் சாட்டியுள்ளார். உரிமைகளுக்காக போராடுவோர் மீது தடியடி நடத்துவதுதான் அவர்களுக்கான நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டின் இளைஞர்கள் பற்றியோ அவர்களின் எதிர்காலம் பற்றியோ மோடி அரசுக்கு கவலை இல்லை என்பது தெளிவாகி உள்ளதாகவும் ராகுல் கூறியுள்ளார். முதலில் வாக்குகளை திருடி பின்னர் தேர்வு வேலைகளை திருடியதோடு மக்களின் உரிமைகளையும் குரல்களையும் மோடி அரசு நசுக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்கள், ஏழைகள், பட்டியலின சிறுபான்மையினரின் வாக்குகள் பாஜகவுக்கு தேவையில்லை என்பதால் அவர்களின் கோரிக்கைகளுக்கு மோடி அரசு முக்கியத்துவம் கொடுக்காது என்று அவர் சாடியுள்ளார். இது பயப்பட வேண்டிய நேரம் இல்லை, எதிர்த்து போராட வேண்டிய நேரம் என்று தனது எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.